ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் விலால். நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போகிற எல்லாராக இருக்கட்டும், படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை படிக்காமல் வேலைக்காக போகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நாங்கள் விடமாட்டோம், இந்த மாதிரி விசா போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பும் சரி, இல்லை அமெரிக்கா கூடிய நட்புறவாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளாக சரி, எந்த நாடு என்ன தடை விதிச்சாலுமே பரவாயில்ல, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரஷ்யா இருக்குது அப்படின்னு நம்புற மாதிரி தான் இப்போ ரஷ்யா ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவர் நம்ம இந்திய பிரதமரை சந்திக்கிறதுக்காக வரப்போறாரு நம்ம இந்தியாவுக்கு. அதுவும் புதுதில்லிக்கு வரப்போறாரு. இப்போ வரும்போது என்ன ஒன்று பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் நிறைய பேர், இப்போ நம்ம நாட்டிலே தெரியும், நிறைய வேலை செய்யக்கூடியவங்களும் நல்லா வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. திறமையான வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நிறைய வீடியோஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துல நீங்கள் இந்த வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியர்கள் எல்லாருமே நல்லா வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க, திறமைசாலிகளாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களாம் பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ரஷ்யாவுமே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் எல்லாமே நிறைய பேர் நல்ல வேலை செய்யக்கூடியவங்களும் திறமையான வேலை செய்யக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவு அவங்கள நாங்கள் வேலைக்காக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகளையும் நமக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய் ஒரு வேலை செய்யறதுக்காக போறீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுக்க போகிறோம், உங்களுக்கு நிறைய ஆஃபரு, இல்லை அங்கே நீங்கள் வேலை செய்யறதுக்காக நிறைய இடங்களை இந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமான ஒப்பந்தங்கள் தான் இந்த மீட்டிங்கில் பேச போகிறோம் அப்படிங்கிறத வெளியே பத்திரிகைகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ IBA அப்படிங்கிறவங்களோட உதவியால் தான் பண்ண போகிறாங்க. IBAனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பேங்க் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட உதவியும் அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட்டோட உதவியும் சேர்ந்து தான் ரஷ்யாவுக்கு போய் நம்ம வேலை செய்யறதுக்கான உதவிகள் பண்ண போகிறாங்க. இதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு இன்னும் நட்புறவு இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கேருந்து வேலைக்காக நீங்கள் அங்கே ரஷ்யாவுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மற்ற கண்ட்ரிஸாக போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டிங்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் இத்தனை வருஷம் இருந்தே ஆகணும், உங்களுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து வேலைக்காக வரக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே சரி, இல்லை படிப்பு சம்மந்தமாக வரவங்களா இருக்கட்டும், இல்லை படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை படிப்பு இல்லாமல் நிறைய பேர், சில பேர் வேலைக்காக மட்டுமே தொலைவி இந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ்க்கு போய் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிரந்தர பணி, அதாவது நீங்கள் நிரந்தரமாக பணி இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த பணி பிடிக்கல, இல்லை வேற ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அது முன்னாடியே நார்மலாக நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா சில கம்பெனிஸில் விட மாட்டாங்க, விட்டு அவங்களுடைய சேலரியை பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு வேறு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக வேறு கம்பெனிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொழிகள் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அது சம்மந்தமான, இப்போ நம்ம இங்கே இருக்கிற நம்ம அமெரிக்காவுக்கு போயுமே நார்மலாக இங்கே அதிகமாக பேசப்படுற இங்கிலீஷ் அதிகமாக பேசுகிறாங்க. இருந்தாலுமே இங்கிலீஷில் நிறைய பேர் பேசுனாங்கன்னா அது நமக்கு புரியாமல் இருக்கும். இதே ரஷ்யன் கண்ட்ரிக்கெலாம் போனீங்கன்னா அங்கே பேசக்கூடிய ரஷ்ய மொழி நமக்கு சுத்தமாக புரியாதுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ரஷ்ய மொழி தான் பேசுவாங்க. அதிகபட்சம் யாரும் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம ரஷ்ய மொழியுமே தெரியாமல் இருப்போம். ஸோ அதுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கிறக்காகவும், பணி செய்யக்கூடிய இடங்களில் லாங்குவேஜ் பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஆட்களை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கிருந்து வரக்கூடிய வேலையாட்களுக்கு தங்கும் வசதிகள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் உணவு வசதிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம சாப்பிட்ற இந்தியன் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவுமே அங்கே கிடைக்கும். அதாவது நம்ம ரஷ்யா போகிறோம் அப்படிங்கும்போது அங்கே இருக்கிற ஃபுட்டு அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். ஸோ இங்கிருந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு ரிலேட்டபுளாக இருக்கக்கூடிய, நான் சும்மா சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டை சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மற்ற, அதாவது இங்கிருந்து வேற பக்கம் போய் வேலை செய்ய போகிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கண்ட்ரிக்கு போகிறோம், நம்ம துபாய் போய் வேலை செய்வோம். அதிகமாக எங்கே போய் வேலை செய்வாங்கன்னா துபாய்க்கு போய் வேலை செய்வாங்க. சில பேர் அமெரிக்கா, கனடா, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் கூட கனடாலேயே நம்மளை உள்ளோட மாட்டுறாங்க, விசா பிரச்சனையெல்லாம் நம்ம நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிருப்போம். அமெரிக்காலேயும் அதே தான் போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக நம்ம அதிகமாக போகக்கூடிய கண்ட்ரியில் நம்ம உள்ளே விட மாட்டுறாங்க. துபாய் போனால் அங்கே பாண்டிங் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தே ஆகணும், உங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு வேலையை வாங்குவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயே ரஷ்யா ஏன்னா அவங்களுக்குமே நிறைய வேலையாட்கள் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத அது மெயினாக சொல்கிறாங்க. இதனால இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னுமே நட்புறவு ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பயம் எனக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த வெளிநாடுகளுக்கு போனால் சரியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு. என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஒரு
சோஷியல் மீடியாலாம் வந்து வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இந்தியர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் போய் இந்த பாக்கு போட்டு துப்புற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அமெரிக்கா, கனடாலலாம் இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்தியன்ஸா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கேலி பண்ணுற மாதிரிலாம், நம்மளை இந்தியன்ஸை கேலி பண்ணுற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயுமே போய் நல்லா இருக்கிற நட்புறவை இவங்களே கெடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். ஸோ அதாவது நிறைய பேர் கமெண்டில் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களாம் நீ கனடாவை தப்பு சொல்லாத, நீ அமெரிக்கா தப்பு சொல்லாத, நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை எதுக்கு அவன் துரத்துறான் அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வருது. அது வந்து இந்தியாவிலேருந்து அங்கே வேலைக்காக போகக்கூடிய எல்லாத்தையுமே வந்து குற்றம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரங்களை அதிகப்படுத்துறதுக்காகவும் சரி, அவங்களுடைய வாழ்க்கைக்காக வந்து நிறைய பேர் வந்து வேலை தேடி போகிறாங்க. சில பேர் வந்து போகிற இடத்துல இந்த மாதிரி சரியில்லாமல் இருப்பாங்க. அதுக்காக எல்லாரையுமே வந்து தப்பு சொல்லிட முடியாது. இதை பற்றி ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்காக அதை படித்து முடிச்சுட்டு வரக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளுமே வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக இந்த டிரைவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கட்டிட பணிகளாக இருக்கட்டும், மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு அதாவது படித்து முடிச்சுட்டு பட்டதாரி இளைஞர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஜாப் ஆஃபர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. இதை பற்றி ஐபிஏ தலைவர் சம்மி மனோஜ் கோத்வானி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஒப்பந்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒப்பந்தமாக இருக்கும். இதுக்கு வந்து எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக இவங்க ஏன் உள்ளே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நிறைய பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து தேவைப்படும். ஏதாவது இங்கிருந்து அங்கே போகிறதா இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து தொடர்பாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வேலைவாய்ப்பு சம்பந்தமான விசா ப்ராசஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்குமே சில பல தேவைகள் இருக்கும். இதை பூர்த்தி செய்கிற வகையில் வந்து இவங்களுடைய பங்குமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேங்க் ரீதியாகவும் இருக்கட்டும், இல்லை பண ரீதியாக இருக்கட்டும், இவங்களுக்கு சப்போர்ட் வந்து அதாவது இவங்களுக்கு இப்போ என்ன உதாரணத்துக்கு ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படிங்கும் போதே அதோட ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஈஸியாக முடிச்சு கொடுக்குறக்காக தான் இவங்களுமே வந்து உள்ளே வராங்க. ஸோ இது ஈஸியாக முடிச்சு நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போய் அங்கே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இவங்க வந்து இதுக்குள்ளே வராங்க. இது வந்து கவர்மெண்ட்டும் ஐபிஏ இவங்களும் சேர்ந்து தான் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வரக்கூடிய மாதத்தில், அதாவது இந்த மீட்டிங்கில் வந்து இந்த டிசம்பர் மாதத்துல இவங்க பண்ணக்கூடிய மீட்டிங்கில் வந்து நம்ம புதின் அவர்களும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களும் சரி, 2 பேருமே சம்மதம் தெரிவித்து இந்த ஒப்பந்தங்களில் சரியான கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் வேணான்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் ஏதாவது இதுக்கப்புறம் புதுசாக கொண்டு வந்தாலும் சரி, அப்படி கொண்டு வந்து இதில் 2 பேருமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து அதிகமாக வேலை செய்கிறக்க வெளிநாட்டு போகிறவங்க வந்து நிறைய பேர் தொலாவிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி வெளிநாட்டு போய் நிறைய ரிஜெக்ஷன் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதையுமே வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.